பிரியமானவர்கள் நாமெல்லாம். ஆமென். நமக்கு என்ன டிகிரி? பிரியமானவர்கள். உங்க பேர் பக்கத்துல கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கார். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 149ல தம்முடைய ஜனத்தின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பிரியமா இருப்பதால அடுத்து எழுதப்பட்டு இருக்கிறது சாந்த குணம், ரட்சிப்பா, ரட்சிப்பினா, விடுதலையா, விடுதலையா, உங்களை அலங்கரிக்கிறார். உங்களை அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெசையா, 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 யெசையா. Thank you அப்பா. யெசையா, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் தங்குவே. உன்னதர் 149 4ஆம் வசனம். தேவனை நோக்கி அழைக்கலம் பாரு என்றே சொல்லுவே. லோரே தேவனை நோக்கி அழைக்கலம் பாரு என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா. லோரே ஹல்லேலூயா. லோரே துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பே. லோரே ஹல்லேலூயா. லோரே லோரே ஜோரா கைதட்டி லோரே உங்க ஜனத்தின் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்கப்பா. உங்க விடுதலையால் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். 8:30 வரைக்கும் போகலாமா? 1/2 hour இருக்கு. சந்தோஷமா நின்னீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷமா நிப்பேன். Glory, Glory, Glory. நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டுதான் இருக்கார். ஆமென். ஒரு நாளும் மறந்துடாதீங்க, என் கர்த்தர் என் மேல, கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரு. அதனால அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, அலங்கரிக்கிறாரா உங்களை. அலங்கரிக்கிறார். சொல்லுங்க, பியூட்டிஃபை பண்ணுகிறாரா. பியூட்டிஃபை பண்றார். எவன் பியூட்டி பார்லர் போறா, நம்மளுக்கு பியூட்டி பார்லர் இதுதான் பியூட்டி பார்லர். ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். யெசையா, 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 யெசையா. பென்ஸ பாருங்க, தாடி வச்சாலும் பியூட்டியா இருக்காரா. ஜீசஸ், ஜீசஸ். கைதட்ட மாட்டேங்கிறாங்களே, என்னங்கயா பாவம் பிள்ளை. பாருங்க, எனக்கு மொட்டை தான், நான் பியூட்டியா இல்லையா சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தர் என் மேல பிரியா இருக்கார், பிரியமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோட தான் இந்த கடைசி கூட்டம் முடியுது. ஆமென். இதோட நாங்களும் கிளம்பிடுவோம் ஊருக்கு. ஆமென். சொல்லிட்டு தான் நாங்க போவோம். ஆமென். கலங்காத, கலங்காத. ஓ மேல ஒருத்தர் பிரியமா இருக்காரு. உன் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறாரு. அவர் சாதாரணவர் அல்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல. வானம் பூமி படைத்தவர், வானமும் பூமியும் படைச்சவரே, வானத்தையும் பூமியையும் படைச்சவரே. அவர் சாதாரணமானவர் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைச்சவரே. Glory, glory, glory. ஹல்லேலூயா. Hallelujah.
தேங்க்யூ அப்பான்னு சொல்லு. தேங்க்யூ. எவ்வளவு நேரம் நிற்கணுமோ நில்லுங்க, கால் வலிச்சா உட்காந்துக்கங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த மாலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எஸ். பியூட்டிஃபை. எதனால பியூட்டிஃபை? விடுதலையால. விடுதலையா? நோயிலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை, 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 விடுதலை. உம்மாலாகும் எல்லாம் சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். எதுவும் இல்லை. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எதுவும் இல்லை. என்னை விடுவிக்க ஆகாதது எதுவும் இல்லை. தேங்க்யூ அப்பா. We bless your name. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எந்த தடையும் எங்களை தடுக்க முடியாது. எந்த தடையும் எங்களை தடுக்க முடியாது. எந்த தடையும் எங்களை தடுக்க முடியாது. ஏசையா, ஏசையா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு போ. தேங்க்யூ அப்பா. துதி செய்ய தொடங்கியதும் Glory. எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் நன்றி அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இப்போ
ரட்சிப்பால் அலங்கரிக்கிறார். மனப்பாடம் பண்ணுங்க, ரட்சிப்பால் ரட்சிப்பால் அலங்கரிக்கிறார். நல்ல தமிழ்ல விடுதலையால அலங்கரிக்கிறார். விடுதலையால அலங்கரிக்கிறார். எதிலிருந்து விடுதலை? நோயிலிருந்து, நோயிலிருந்து, அந்த பேயிலிருந்து, அந்த பேயிலிருந்து, அட இந்த பாவத்திலிருந்து, அட அந்த பாவத்திலிருந்து, இந்த பாதாளத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுவித்து பரலோகம் கொண்டு செல்லுகிறார். ஏசாயா 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 உம்மாலாகும் எல்லாம் ஜீசஸ் ஆகாதது எதுவும் அப்பா 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 எதுவும் இல்லை. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசாயா 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 பிரியமானபடியால, நம்மை அவர் விரும்பினபடினால 132 சங்கீதத்துல 13-14 வசனத்துல அவர் சொல்றாரு, நான் சீயோனை தெரிந்து கொண்டு என்னுடைய வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினா. அடுத்த வசனம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியா நான் வாசம் பண்றேன். எதிரிய நாசமாக்க வாசம் பண்றேன். இதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஆமென். வானம் பூமி படைத்தவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? எனக்குள்ளே. சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென் ஆமென். இந்த நிச்சயத்தோட தான் உங்களை அனுப்பணும். நீங்க போகும்போதே சொல்லணும், எனக்குள்ள என் மேல அவருக்கு பிரியம். அவர் விரும்பினபடியா சொல்லுவாங்கல்ல. சில குடும்பங்களை சொல்லுவாங்க, சில மனைவிமார்களை அடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்காரற்ற, நாங்கெல்லாம் விரும்பித்தான் கல்யாணம் பண்ணோம், இன்னும் அடி வாங்குறேன். அப்படி எனக்கு நேரம் சொன்ன ஒரு தங்கச்சி அடிச்சா அழுகையா வரும். என்னை விரும்பினார், நானும் விரும்பி தந்த லவ்ன்றோம்ல, லவ் அப்படித்தான் கல்யாணம் பண்ணோம், லவ்வை தான் வாங்குறேன். அதுதான் எனக்கு சரி. இதையா இப்ப சொல்றேன். சரி, அவர் உங்களை விரும்பினபடியா கைதட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. நீங்க எங்களை விரும்பினபடியா உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குப்பா? சத்தம் போட்டு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறா. என் மேல பிரியம். அதனால என்னோட இருக்கிறா. என் இதயத்துல இருக்கிறா. முன்னே போகிறா. கூட இருக்கிறா. என்னை விட்டு விலகுவது இல்லை. என்னை கைவிடுவது இல்லை. ஆதலால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த நிச்சயம்தான்
என்னை வாழ வைக்குது. ஆமென். நம்முடைய தகப்பன் எங்கோ இல்ல, எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள வாசம் பண்றாரு. அதனாலதான் நான் வாசனையா இருக்கேன். ஆமென். அதனாலதான் அவர் யோசனையா இருக்கேன். ஆமென். அவருடைய தாசனா இருக்கேன். நாங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள வாசம் பண்றதுனால எங்களை வாசனையா வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள 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 வாசம் பண்றாரு. என் கண்ணுக்குள்ள, என் கண்ணுக்குள்ள, என் நாவுக்குள்ள, என் நாவுக்குள்ள, நெஞ்சுக்குள்ள, என் நெஞ்சுக்குள்ள பரிசுத்தர் இருக்கிறாரு. பரிசுத்தர் இருக்கிறாரு. நான் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாது. அதுதான் என்னை காப்பாத்துது. இதுவரை துணிகரமா பாவம் செய்யாமல் காப்பாத்துறாரு. ஆமென். எது காப்பாத்துறது? எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் தங்குமிடம் சொல்றாரு. என்றென்றைக்கும் தங்குவேன். நான் இதில் என்றென்றைக்கும் தங்குவேன். என்றென்றைக்கும் தங்குவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய அதிசயம். தவறு செய்தாலும் கூட நம்ம பலவீனத்துல போயிட மாட்டார், விட்டுடு. ஆனா வேதனைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அனுபவிப்பீங்க. எஸ். ஏன்னா அவர் உள்ள இருந்து வேதனைப்பட்டா அது என்ன செய்யும்? உங்களை சீ ஏன்டா இதை செஞ்சோம்னு சொல்லி டாடி மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவீங்க. அவ்வளவுதான். ஏசையா 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 க்ளோரி ஏசையா ஏசையா உம்மாலாகும் எல்லாம் க்ளோரி உம்மாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை. ஜீசஸ் ஜீசஸ் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தேங்க்யூ அப்பா. இது மிகப்பெரிய சத்தியம். ஆமென். இந்த உலகத்துக்கு இது தெரியல. எஸ். அதனாலதான் கோவில்களை தேடி போறாங்க. ஆனா நீதான் கோவில். நீதான் கோயில். நீதான் கோவில். நீதான் கோயில். நீதான் கோவில். நீதான் கோயில். உன்னை தேடி வருவாங்க. ஆமென். பென்ஸை தேடி வர்றாங்களா? எஸ். கோவிலா மாறிட்டாரு. ஆமென். வாங்கடா கோவிலுக்கு போகணும் வர்றாங்க. எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். ஏசையா 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. க்ளோரி. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும். சொல்லுங்க ஏசையா 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 ஏசையா. ஜீசஸ். ஏசையா. அப்படி நீங்க கூப்பிடும்போது உங்களுக்குள்ள இருக்கிறத அனுபவிப்பீங்க. அனுபவிப்பீங்க. சொல்லுங்க. கூப்பிடும்போது அனுபவிப்பீங்க. அறிவு இருக்கு, அவர் இருக்கிறாருன்னா. ஆனா அத அனுபவிக்கணும். அதுக்கு தான்
இந்த வாய் இந்த சொல்லுங்க, வாய், இந்த வாய், 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 தாயி, தாயே, வாய், வாய், கூப்பிடு, கூப்பிடு, ஏசையா, 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 ஏசையா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இதுல அந்த அடுத்த 15வது அதிகாரமா எத்தனாவது வசனம்யா? 15யா? அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அப்ப நமக்குள்ள இருப்பதால ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் செய்யற இந்த விடுதலை பார்த்துட்டோம். நோய், பேய், பாவம், பாதாளம் விடுதலை. எஸ். அதோடு அவர் என்ன செய்யறாரு? உன்னுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆகாரத்தை ஆசீர்வதி. ஆனா இந்த தமிழ் சரியில்லை, ஆங்கிலத்தில் இருக்கு I will bless with prosperity. ஆமென். எத்தனை பேருக்கு prosperity கேள்விப்பட்டீங்களா? ஆமென். பொருளாதார ஆசீர்வாதத்தால நான் நிரப்புவேன். ஆமென். பொருளாதார ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை நிரப்புவேன். ஆமென். நீயோ கடன் வாங்காதிருப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ கொடுப்பா. நீ கொடுப்பாய். கடன் கொடுப்பா. கடன் கொடுப்பாய். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசையா, 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 ஏசையா. கலங்காத அலங்காரம். கலங்காத அலங்காரம். ப்ராஸ்பர். தம்பியே ஐசக்கு ஏசாக்கு குறித்து சொன்னானா? Yes. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். ஆங்கிலம் அழகா இருக்கு, தமிழ் சரியில்லை. He began to prosper, continued prospering and became very prosperous. எத்தனை பேருக்கு ஆங்கிலம் புரியுது? ஆமென். Very prosperous. Very prosperous. பென்ஸ் பார்த்து சொல்லுங்க, you will be. எங்கே ஆள போயிட்டான் பரவாயில்ல. Very prosperous. Very prosperous. பியூலா தான் தெரியுது. Very prosperous. Very prosperous. Hallelujah. Hallelujah. இப்ப இருக்கிறபடி தரித்திரத்துல இருக்க மாட்டீங்க. இப்ப இருக்கிறபடி தரித்திரத்துல இருக்க மாட்டீங்க. Thank you அப்பா. Thank you. I will bless you with prosperity. I will bless you with prosperity. I will bless you. I will bless you. உன் பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதார ஆசீர்வாதம். பென்ஸ் வாழ்க்கையை கேளுங்க, கதைய எப்படி வந்திருப்பாரு. என்ன இருந்திருக்கு கையில? ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு. இயேசு இருந்தாரு. போ. ஆமென். இயேசு இருந்தார். காசு இல்ல, இயேசு இருந்தாரு. காசு இல்ல, இயேசு இருந்தாரு. பேதுரு சொன்னார்ல, டேய் என்கிட்ட காசு இல்லடா. காசு இல்லடா. இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? அந்த நாமத்துல நடடா. அந்த நாமத்துல நடடா. ஆமென். ஆமென். காசு வந்துச்சா? வந்துச்சு. அந்த பாதத்துல கொட்டுறாங்க. Yes. நாங்களா கையேந்தி காணிக்க வாங்குவோம். அவரு போடு கால்ன்றாரு. பேதுரு போடுறா கால்ல. எவ்வளவு தைரியம்! போய் சொல்றீல, நீ கொடுக்க வேண்டிய 50 லட்சத்துல 10 லட்சத்தை வச்சுக்கிட்டீல அப்படின்றாரு. அவ அவுட் ஆயிட்டா. என்ன நாமனா கொடுக்குறீங்களா? கொடு கொடு, இருக்கிறத கொடு. அவருக்கு ஒரு தைரியம். இந்த காசு எனக்கு பெருசு இல்ல, இந்த இயேசு தான் எனக்கு பெருசு. இயேசு தான் எனக்கு பெருசு. இந்த காசு பெருசு இல்ல, எனக்கு இயேசு தான் பெருசு. ஆனா இயேசு இருந்தா, ஆனா இயேசு இருந்தா காசு வரும். கை காசு வரும். காசு வரும். இயேசு இருந்தா காசு வரும். இதை விட கட்டடங்களை கட்டுவீங்க. இதை விட கட்டடங்கள் கட்டுவீங்க. ட்ரெய்னிங் சென்டரா? ட்ரெய்னிங் சென்டரா? இந்த பூமியை ஆசீர்வதிப்பீங்க. இந்த பூமியை ஆசீர்வதிப்பீங்க. ஏசாயா, 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 ஏசாயா. glory. ஏசாயா, ஏசாயா, ஏசாயா. பக்கத்தலா. இந்த சபை அங்கத்தினர்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். இந்த நிலம் நல்ல நிலம். விதைங்க. ஆமென். விதைங்க. விதைங்க. நீங்க 1000 மடங்கு 1000 மடங்கு அறுவடை செய்வீங்க. அறுவடை செய்வீங்க. ஆமென். அதே போல வேற சபைகளுக்கு போறவங்க வந்திருக்கலாம். அந்தந்த சபைக்கு விதைங்க. ஆமென். சாத்தான உதைங்க. சாத்தான உதைங்க. விதைங்க. விதைங்க. அதுதான் தம்பி சொன்ன. ஐசக் அந்த பஞ்சத்துல விதைத்து 100 மடங்கு ஆமென்
ஆமென். ஆமென். ஆனா நான் சொல்லுவேன் 1000 மடங்கு 1000 மடங்கு இது நல்ல நிலம். இது நல்ல நிலம். அறுவடைய பாப்பீங்க. அறுவடைய பாப்பீங்க. உங்க வாழ்க்கையில கடன் மறையும். கடன் மறையும். கடன் மறையும். கடன் மறையும். கடன் மறையும். கடன் மறையும். வறுமை மறையும். வறுமை மறையும். காரணம் அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏசாயா 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 glory ஏசாயா 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 உம்மாலாகும் எல்லாம் glory glory சந்தோஷமா ஆகாதது glory glory thank you அப்பா. El Shaddai hallelujah El Shaddai hallelujah El Shaddai hallelujah El Shaddai hallelujah உம்மாலாகும் என்னுடைய ஆசை இந்த ஊழியத்துல ஒருவர் கூட கடன்ல இருக்க கூடாது. ஆமென். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தான் வேதம் சொல்லுது. I will bless you with prosperity. With prosperity. பொருளாதார ஆசீர்வாதத்தால். பொருளாதார ஆசீர்வாதத்தால். கோலும் தடியுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு. பெருகச் செய்தாரா? பெருகச் செய்தீர் பெருங்கோட்டமா. ஜேக்கப் சொல்றா, நான் வெறும் பாம்படிக்கிற கம்பு தான் கையில இருந்துச்சு. எங்க மாமனார் வீட்டுக்கு போனா 20 வருஷம் அடுத்து அவன் திரும்பி அப்பா வீட்டுக்கு வர்றான். அப்ப சொல்றான், பெரிய பருவம், பெரிய பரிவாரம். எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், பரிவாரமே வருது. அப்பதான் அழுகு சொல்றாரு, நான் வெறும் கம்போட தானே போனேன், நீங்க இவ்வளவு கொடுத்துட்டீங்களேன்னு கைதட்டி. இவ்வளவு கொடுத்துட்டீங்களே. கோலும் தடியுமாக பிழைக்க சென்ற யாக்கோபு பெருக செய்தி பெருங்கூட்டமா. சொல்லுங்க. பெருக செய்தி கடனோடு போராடுகிறவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஏவப்படுறேன். நீ கை தூக்க வேண்டாம், நெஞ்சில கை வச்சுக்கங்க. கர்த்தர் உங்களுடைய கடனை, உங்களுடைய வறுமையை வெகு விரைவில் தேங்க்யூ அப்பா. கடனால கஷ்டப்பட்ட ஜாஷுவா நின்னாரு. அவர் வாழ்க்கையில பயங்கர கடன்ல சிக்கித்தான் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தான். ஒரு பிசினஸ் மேன், நல்ல குடும்பம் ஜோஷுவா, அம்மா அப்பா வாத்தியாருங்க. ஆனா அந்த பண ஆசை பிள்ளைய பாழாக்கி
கடன்ல தெருவில் நிற்க வச்சு, கடன்காரர்களால் அசிங்கப்பட வச்சு கண்ணீரோட வந்து நின்னார். இந்த மாதிரி கூட்டத்தில் என் கடன் நீங்கணுமே. ஆனால் ஆண்டவர் கடன் நீங்க மட்டும் அவனை ஆசீர்வதிக்கல, அநேகரை இன்னைக்கு வாழ வைக்கிற பயன்படுத்த. ஆமென். கடன் மட்டும் கர்த்தர் அடைக்கல, கடனை அடைச்சிட்டாரு. இன்னைக்கு பல ஆயிரங்களுக்கு உதவி செய்ய வச்சுட்டார் கை. ஆமென். அதுதான் ஜீசஸ். ஆமென். ஆனா இவர் தேவனை தேடினது கடன் நீங்கணும்னா வந்தாரு. ஏய், கடனை மட்டுமா நான் நிக்குவேன், காலமெல்லாம் அவனே வாழ வைப்பேன், காலமெல்லாம் வாழ வைப்பேன், காலமெல்லாம் வாழ வைப்பேன். உம்மாலாகும் எல்லாமா க்ளோரி, உம்மாலாகும் எல்லாமா சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமா எல் ஷடாய். ஹல்லேலூயா, எல் ஷடாய், ஹல்லேலூயா, எல் ஷடாய், ஹல்லேலூயா, எல் ஷடாய், ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இதை மட்டும் பார்த்து முடிக்கிறேன். அப்போ ஒரு பக்கம் பொருளாதார ஆசீர்வாதம், அதான் ஆகாரம், அதே இடத்துல இருக்கு அப்பத்தால திருப்தி ஆக்குவேன். அப்பத்தால திருப்தி ஆக்கு. சொல்லுங்க, அது என்ன அப்பம்? அதுதான் வசன அப்பம். வசன அப்பம். சொல்லுங்க, வசன அப்பம். வசன அப்பம். டெய்லி பேசுறாரா? ஆமென். பென்ஸ் வழியா பேசுறாரா? ஆமென். அதனாலதான் ஓடி ஓடி வர்றீங்க. இன்னைக்கெல்லாம் 3:30 மணிக்கு எழுப்பி விட்டாரு. கொஞ்சம் லேட்டா படுத்தாலும் களைப்பா இருந்தாலும் 3:30 எழுப்பி விட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். பேசிக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் சொல்லு சொல்லு, இதெல்லாம் சொல்லு சொல்லு. பேசுவாரா? பேசுவா. அப்பத்தால் திருப்தி ஆக்குவா. அப்பத்தால் திருப்தி ஆக்குவா. நானும் ஜோஷுவா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கூட்டத்துக்கு போக முன்னால அவர் பேசிட்டாருன்னு நிச்சயம் வந்துருச்சு. நாங்க யோசிக்காம வந்துருவோம். ஆமென். வரல, இன்னும் வரலையே, வந்துருச்சு. ஆனா எப்படி வந்துரும்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். உடனே வராட்டினா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. அதிலும் இந்த உண்மையான ஊழியங்கள் இருக்கு பாருங்க, அவர்களுக்காக ஜெபித்தா நல்லாவே வந்துரும். ஆமென். எஸ் ஜீசஸ். உண்மையா செய்யறதுனால எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் தெம்பு வந்துருக்கு. தெம்பு வந்திருக்கு. வார்த்தை உண்டாகுது. வார்த்தை உண்டாகுது. காரணம் உண்மையான ஊழியம். உண்மையான ஊழியம். ஏசாயா, ஏசாயா, glory. ஏசாயா, ஏசாயா, glory. ஏசாயா, ஏசாயா, ஏசாயா. அப்பா, அதுவும் அதிகமா வேதம் வாசித்துட்டே இருக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆமென் அப்படி அந்த வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அனல் உண்டாகும். அதான் அவர் பேசுறாருன்னு அர்த்தம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இத போல பாக்கியம் இல்லை. அதான் அப்பத்தால தான் திருப்தி ஆக்குவார். நீங்க சாப்பிடுற ஆப்பம் திருப்தி ஆக்காது, அப்பாவுடைய அப்பம் திருப்தி. ஆமென். 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 அப்பம் திருப்தி ஆக்காது, அப்பம் திருப்தி ஆக்கும். அப்பாவுக்கு நன்றி. ஆப்பம் சாப்பிட்டா ஏப்பம் தான் வருது, ஆனா அப்பா வசனம் பார்த்தா ஒரு திருப்தி. திருப்தி, 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 திருப்தி. தேங்க்யூ அப்பா. ஆமென். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த ஆகாரத்தை டெய்லி சாப்பிட்டு பழகுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்லி கொடுத்துருப்பீங்க என்ன பென்ஸு, விடாம உன் கண்ணு இதை பார்க்க இரவும் பகலும் தியானமா இருக்கும். ஆமென். இதுல பிரியமா இருக்கிறவன் இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன் அவன் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட கனிதரு மரமா இருப்பான். இலைகள் பசுமையா இருக்கும்.
இலைகள் உதிராது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏசாயா 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 ஏசாயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பேசுகிற தகப்பன் உள்ளத்துல பேசுவா. ஆமென். நீங்க காதுல கேட்கலைன்னு கலங்கிடாதீங்க. சில பேர் காதுல கேட்கிறாப்புல பேசுவார். யாருக்குன்னா கேட்காதவனு தான் சத்தம் போட்டு பேசுவார். ஆமென். ஆனா கேட்கிற இருதயத்துக்கு உள்ளே இருந்தே பேசுவார். ஆமென். உள்ளே இருந்தே பேசுவார். உங்களுக்கு தெரியும். இதுதான் இப்ப நான் நிக்கிறேன்னா என்னோட பேசிட்டு இருக்காரு. ஆமென். நான் முடிச்சிடலாம் சீக்கிரம். ஆனா வசனம் வந்துகிட்டே இருக்கு கை. ஆமென் ஆமென். என்ன உங்க மேல பிரியமா இருக்காரு. உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. ஏசாயா 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 பேசுவா. குடும்பத்தில் 1008 பிரச்சனை. நீ பைபிளை திறந்து சங்கீதங்களை வாசித்து வாசித்து அதனுடைய வாக்குறுதிகளை எல்லாம் இது எனக்கு தான் சொல்லுங்க. அப்படியாய் கர்த்தர் உங்களை போஷிப்பா. மனிதன் அப்பத்தால வாழ முடியாது. சொல்லுங்க, ஆப்பத்தால வாழ முடியாது. நல்லா புரியும். மனிதன் ஆப்பத்தால வாழ முடியாது. ஆப்பத்தால வாழ முடியாது. வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலதான் வாழ. சொல்லி வச்சாரு சாப்பிட அப்பலோக்கு தான் போறாங்க எல்லாம். அந்த வசனம் சாப்பிடும் போது உங்களுக்கு பலன் உண்டாகும். அப்போ எப்படி முடிக்கிறாரு? அங்கேன்னா இங்கேதான். ஆமென் சொல்லுங்க. இங்கதான் தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க. ஆமென் ஆமென். அப்படின்னா நல்ல தமிழ்ல கொம்புனா வல்லமை. கொம்பு வளர செய்வேன். அப்படின்னா வல்லமை பெருகச் செய்வேன். வல்லமையை பெருகச் செய்வேன். இப்ப இருக்கிற வல்லமை இன்னும் பெருகும். ஊழியத்துல இன்னும் வல்லமை. பெருகும். ஏன்னா அவர் வல்லவர். உனக்குள்ள அதனால உன் கொம்பு இன்னும் கொம்பு இன்னும் வல்லமை இன்னும். தேங்க்யூ அப்பா. கொம்பு முளைக்கும் இருக்கு. ஆனா நல்ல ஆங்கிலத்தில் இருக்க கொம்பு வளரும். ஏன்னா ஏற்கனவே முளைச்சிருச்சு. கொம்பு இல்லாமையா வம்பு பண்றீங்க? கொம்பு இருக்கு. ஆமென். ஆனா அது என்ன செய்யும்? வளரும். நிச்சயமா இந்த ஊழியத்துல வளரும். எஸ். அதனாலதான் வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு பவராவி எனக்குள் அந்த பயாவி பவராவி எனக்குள் அந்த
முடிக்கிறேன். இந்த 17, 18 வசனம் சொல்லுது, உன் கொம்பு உயரும், கொம்பு உயரும், வளரும், வளரும், உன் விளக்கு எரியும். உன் விளக்கு எரியும். ஆமென். ஆமென். விளக்கு இருக்கு, ஆனா அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே. burning burning and shining. and shining. ஆங்கிலத்தை தெரிஞ்ச சொல்ல burning burning and and shining. shining. இது எரிந்து எரிந்து பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கும், எரிந்து பிரகாசிக்கும், எரிந்து பிரகாசிக்கும், எரிந்து பிரகாசிக்கும், எரிந்து பிரகாசிக்கும். அதுதான் அவர் இருப்பதனால நீங்க வெளிச்சமா பிரகாசிப்பீங்க. வெளிச்சமா பிரகாசிப்பீங்க. யோவான் சாணகனை குறித்து ஜீசஸ் சொன்னாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அதனால அந்த வெளிச்சத்தை தேடி களிக்கூற அநேகர் மனதாய் இருந்தார்கள். யோவான் 5:25. பென்ஸை பார்த்து சொல்லுங்க, நீங்க எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம். நீங்க எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம். அதனால அநேகர் அந்த வெளிச்சத்துல களிக்கூற மனதாய் இருக்கிறார்கள். களிக்கூற வருகிறார்கள். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். களிக்கூற வருவார்கள். அதுதான் பாக்கியம். உள்ள இருந்தா பிள்ளை இந்த விளக்கு எரியும். எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம். இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். காரணம், அவர் என்றென்றைக்கும் எனக்குள்ள அவ்வளவுதான். ஆமென். வாசம் பண்ணுகிறார். தேங்க்யூ அப்பா. ஆமென். விளக்கு எரியும், கொம்பு வளரும், கிரீடம் பூக்கும். ஊழியர்களே உங்க கொம்பு உயரும், உங்க விளக்கு எரியும், உங்க கிரீடம் கிருபை பூத்துக்கிட்டே இருக்கும். காரணம் உனக்குள்ள ஆமென். கடைசியா பிரியமானவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது அவருக்கு பிரியம் கூடி வந்துட்டீங்க. 69ஆம் சங்கீதமாயா 30 இருக்கும். கர்த்தரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். இதுவே கடைசில இதுவே பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவதே. 31 இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நம்ம பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க மாதிரி துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை பாட்டு பாடி துதிப்போம். இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். மற்ற எவ்வளவோ இருக்கு, ஆனா இதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் காலையில எழுந்தா இதுதான் செய்றேன். கர்த்தரை பாட்டினால் துதிக்கிறேன். ஆமென். எத்தனை பாடல் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? மனப்பாடமான பாடல் எல்லாம் பாடுங்க. இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. கடைசியா இந்த ஊழியத்தை குறித்து ஹல்லேலூயா, thank you. இந்த கோரேஸ் நீ காலையில கூட பேச வச்சார். கோரேஸ் ஞாபகம் வருது. இந்த கோரேஸ் சொல்லுங்க. கோரேஸ் 44வது ஏசாயா கடைசி வசனத்துல இவன் மேய்ப்பன்
இவன் ஆடுகளை மேய்க்கிறவன். இவன் ஆடுகளை மேய்க்கிறவன். சபையை கட்டுவான். சபையை கட்டுவான். புது சபைக்கு அஸ்திவாரம் போடுவான். புது சபைக்கு அஸ்திவாரம் போடுவான். ஹalleluya ஹalleluya. கோரே 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 பென்சலை செய்கிறார். ஆமென் ஆமென். சபைகளை கட்டுகிறார். சபையை கட்டுகிறார். புது சபைக்கு அஸ்திவாரம் போடுகிறார். புது சபைக்கு அஸ்திவாரம் போடுகிறார். கடைசியா எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவார். எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவார். ஏசாயா 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 ஏசாயா. க்ளோரி ஏசாயா 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 முடிக்கிறேன். நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணின. நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். 45 முதல் வசனம். நான் அபிஷேகம் பண்ணின பென்ஸ். நான் அபிஷேகம் பண்ணின பாஸ்டர் பென்ஸ். அபிஷேகம் பண்ண என் மகன். ஆமென். வலது கையை பிடிச்சு சொல்றேன். வலது கையை பிடிச்சு சொல்றேன். நான் உனக்கு முன்னே போய். நான் உனக்கு முன்னே போய். கோணலானவைகளே கோணலானவைகளே செவ்வையாக்குவே. செவ்வையாக்குவே. ஏசாயா 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 ஹalleluya ஏசாயா ஏசாயா எத்தனையோ தடைகள் இந்த ஊழியத்தில் இருக்கு. கர்த்தர் சொல்றார், நான் வெண்கல கதவுகளை, ஆமென், இருப்பு தாழ்பால்களை முறித்து தடைகளை உடைப்பேன். தடைகளை உடைப்பேன். ஊழியத்துக்கு எதிரான உனக்கு எதிரான வெண்கல கதவை உடைப்பேன். கதவுகளை உடைப்பேன். இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். இந்த கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டுல, இந்தியாவில் உள்ள அந்தகாரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவேன். ஏசாயா ஏசாயா சொல்லுங்க, இந்த ஊழியத்துக்கு எதிரான வெண்கல கதவுகள் உடைகிறது. எல்லா வெண்கல கதவுகள் உடைகிறது. இருப்பு தாழ்பால்கள் முறிகிறது. அகற்றுகிறோம். இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறோம். சரி, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறோம். உடைக்கிறோம். அகற்றுகிறோம். இந்த ஊழியத்துக்கு எதிரான வெண்கல கதவு முறிஞ்சு போ, உடைந்து போ. இருப்பு தாழ்பாலே முறிஞ்சு போ. பிரேக். நிச்சயமாகவே ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. ஆமென். இந்த ஊழியத்துக்கு நிச்சயமாகவே ஒரு எதிர்காலம் உண்டு. நீங்கள் நின்று பார்ப்பீர்கள். ஏசாயா glory தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சொல்லுங்க, தடைகளை சோர்ந்து glory
Glory, glory. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த ஊழியத்தை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். இந்த ஊழியத்தை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். இரவும் பகலும் இந்த ஊழியத்தை நினைச்சு இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் இந்த ஊழியத்தை நினைச்சு இதுவரை உதவி நீரே. ஓ நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கடைசியா சொல்லுங்க, மறவாமல் நினைத்தீரையா, எங்களை எல்லாம் மனதார நன்றி சொல். ராஜா ராஜா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். மனதார. நன்றி சொல். அப்படியே கண்களை மூடி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராம்.